Hi, hello friends. Welcome to Savanas Tamizha. இப்போ நம்ம இந்த விஸ்லேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த விஸ்லேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். அத செக் பண்ணி பார்த்துக்கலாம் फ्रेंड्स. இப்போ நம்ம இந்த விஸ்லேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விஸ்லேஷன் எப்படி கிரியேட் பண்ணனும்னு பார்ப்போம். மேலே வந்து பாக்ஸ் ஐகான் இருக்கும். அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி நீங்க எந்த ஃபோல்டரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்க விஸ்லேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்லேஷன் 18 அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து செட் ஆயிரும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எம்டியாகவே இருக்கும். இதில் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனால உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்டில் வந்து இன்ட்டு மாதிரி காட்டும். அதில் தான் நம்ம வந்து பேக்ரவுண்டில் வந்து இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஜென்ரல் கீழே இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டா பிக் இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோல்டர் தான் வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டர்லேருந்து இந்த ஹேக்கரோட இமேஜ் வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த மாதிரி பிளர் எஃபெக்டில் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சென்டர் சர்க்கிளில் எப்படி நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ஆப் லோகோன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோக்கு மேலேயே உங்களுக்கு வந்து இன்ட்டு மாதிரி ஸ்கொயரில் காட்டும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஜென்ரல் கீழே இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து இப்போ நான் அதே இமேஜை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஹேக்கரோட இமேஜ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு நமக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் வந்து டைம் வந்து ஓடிட்டு இருக்கும். அதுதான் இந்த டெக்ஸ்ட் இமேஜை வச்சு தான் ஓடிட்டு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டால் ஒரு டெக்ஸ்ட்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து எதுவும் டெக்ஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கிளியர் பண்ணிட்டு டைம் கரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை டன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ நான் டைம்லேயே இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண நினச்சிங்கன்னா அது மூலமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன கலரில் வேணாலும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 45 இருக்குது இப்போதைக்கு டிஃபால்ட்டாகவே. நான் உங்களுக்கு வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கடுத்து டைப் ஆஃப் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இதில் வந்து 4 வித ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் வந்து எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை வந்து வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.